தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவர் குருபூஜைக்கு வரும் பிரபல தலைவர். தேவர் குருபூஜைக்கு வரும் பிரபல தலைவர் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பசும்பொன்னில் தேவர் திருமகனார் ஜெயந்தி வருகிற 30ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாம் பசும்பொன்னிற்கு சென்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சமாதிக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவார்கள். தமிழகத்தில் உள்ள தேவர் சிலைகளுக்கு அந்தந்த ஊர் மக்கள் அஞ்சலி செலுத்துவார்கள். இந்த வருடம் தேவர் குரு பூஜைக்கு ஒரு பிரபல தலைவர் வருகிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அந்த தலைவர் யார் என்று சொன்னால், இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பசும்பொன் கிராமத்திற்கு வருகிறார். இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பசும்பொன்னிற்கு வருகிறார். தேவர் சமாதியில் அஞ்சலி செலுத்துகிறார். பசும்பொன்னிற்கு வந்து தேவர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்தும் மிக உயர்ந்த தலைவர், மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை பசும்பொன்னிற்கு இந்திய குடியரசுத் தலைவரோ, துணை குடியரசுத் தலைவரோ அல்லது பிரதமரோ வருகை தந்தது கிடையாது. முதலாவதாக மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் வருகிறார். சி.பி. ராதாகிருஷ்ணன், குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் பசும்பொன் கிராமத்திற்கு வந்து தேவர் சமாதியில் அஞ்சலி செலுத்துகிறார். இவர் கோயம்புத்தூரை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி ஆலோசனைப்படி இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் பாஜக கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில், அதுவும் சட்டசபை தேர்தல் நேரத்தில், பசும்பொன்னிற்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வருகை தந்து அஞ்சலி செலுத்துவது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.